அதாவது 92ஆம் வருஷம் நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா, மகாமகம் மகாமகம் மகாமகத்துல 48 பேர் பலியானாங்க. கூட்ட நெரிசல் இதை விட பல லட்சம் பேர் கூட்ட நெரிசல். ஆனா அதெல்லாம் கடந்து வந்த தமிழகம் தான். ஆனா ஹேண்டில் பண்ணது யாரு? அதை ஹேண்டில் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க? அதுக்கு தான் இரும்பு பெண்மணி. நாங்க ஏங்க யாரை பிடிக்கும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்களுக்கே அவங்க பிடிக்கிற அளவுக்கு செயல்பாடுல இருந்தவங்க. அப்பதான் ஆட்சிக்கு வந்த புதுசு, முழு அரசியல்வாதி கூட கிடையாது. அவங்க 90-91 வராங்க, 92 இந்த சம்பவம் நடக்குது. ஏன் புதுசா முதல்வரா வந்தாரு, அரசியல் பழைய அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி. மரக்காணத்துல கள்ளச்சாராயம் படுகொலை செய்யும்போது அதை இப்ப இந்த ஆட்சி வந்தோம்னா 2024 இங்க கள்ளக்குறிச்சி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க. எங்கேயும் ஓடி வழியிலையே, யார் போனையும் ஆஃப் பண்ணலையே, உடனே பேசியிருக்காங்களே. ஏன் உடனே கொடுக்காம திரும்பவும் ட்விட்டர்லயே ஒரு அறிக்கை போடனா? அதுக்கு நீ வீடியோவே போட்டிருக்கலாம்ல. உன்னோட எதிரி பலமானவன். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே பல பிரபல யூடியூபர்லாம் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏன் ஒரு நாளிதழ்லையே, தினசரி தமிழ் நாளிதழ்லையே ஒரு அமைச்சர் போட்டோவை போட்டு, ஏன் செந்தில் பாலாஜி அவருடைய போட்டோவை போட்டு பேரி அந்த டேக் டைவர்ஷன் போட்டு உன்னை அலர்ட் பண்றாங்க. அதை புரிஞ்சிக்க கூட உன்னால முடியல. நீ அங்க வந்தவன் எவனுமே தாவேக தலைவரை பார்க்க வந்த கூட்டமே கிடையாது. நடிகர் விஜயை பார்க்க வந்த கூட்டம், தாவேக தலைவரை பார்க்க வந்து. அதாவது எல்லாரும் நம்ம நினைக்கிறோம், அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது மகேஷ் பொய்யாமொழி நடிக்கிறாயா? மகேஷ் பொய்யாமொழி நடிக்கிறாரு. இதுவே விஜய் சிவாஜி தோத்துட்டாரு அப்படின்னு நீ சொல்ற. ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம்லாம் விமர்சனம். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று நம்ம பார்த்தா நம்ம கண்ணும் கலங்கும். அவன் எவ்வளவு பெரிய எதிரி, உன்னோட எதிரி பலமானவன் தான், மாற்று கருத்தே கிடையாது. நீ எதிரின்னு முடிவு பண்ண திமுக உன்னால ஒண்ணுமே பண்ணுவேன், ஏன்னா பலமான கட்சி, பலமான. ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவன் என்ன பார்ப்பான், இதுங்க அணில் குஞ்சுகள்னு உங்களுக்கு பேர் வச்சிட்டாங்க. அதை சொல்லக்கூட எனக்கு கஷ்டமா இருக்கு பசங்களை. ஆனா இவனுங்க ஏதோ ஒன்னத்தை சேதத்தை ஏற்படுத்த போறானுங்க. எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஏதோ ஒரு சேதம் ஏற்படுத்துது, அதோட இவங்களை வச்சு முடிச்சு விடணும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, வச்சு செய்தணுன்ற மாதிரி. ஏதோ ஒரு உயிர், மனித உயிர், ஏதோ ஒரு உயிர்னு சொல்றதே மிகப்பெரிய தப்பு. மனித உயிருக்கு வேல்யூ கம்மியாயிடுச்சு. செத்த உடனே அறிவிப்பு 10 லட்சம் 20 லட்சம். இவர் 20 லட்சம்ட்டாரு. அவரு முதல்வர் அவருக்கு உண்டான பொறுப்புப்படி 1 லட்சம்ட்டாரு, 10 லட்சம். இவர் என்ன பண்ணிட்டாரு? 20 லட்சம். இது மனித உயிரியா?